வணக்கம். நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஆரம்பித்தது. ஒரு நாள், ஒரு நொடி, ஒரு முத்தம். அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை முழுசாக மாறிடுச்சு. எப்படி ஒரு சிம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறிச்சு தெரியுமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒரு முத்தம் நண்பனிலிருந்து காதலனாக மாற்றிடுச்சு. அது ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் போக போக அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபீலிங்ஸ் வளருது. இருவருக்கும் புரியாமல் இருந்தது. நம்ம ஹீரோ, அவன் பேர் அரவிந்த். நம்ம கதையோட ஹீரோயின், அவள் பேர் நித்யா. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. ஹாய், சீட்டு ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு கேட்டவன். ஃப்ரீ தான் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னவ. அந்த ஒரு ஹாய் தான் அவங்களோட லைஃப்பை மாற்ற போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. டேஸ் பாஸ் ஆகுது. கிளாஸ், கேண்டீன், லைப்ரரி எல்லா இடத்துக்கும் 2 பேரும் சேர்ந்தே போகிறாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அவள் சிரிச்சா அவனுக்கு ரீசன் தெரியாது. ஆனால் ஒரு சந்தோஷம். அவன் சின்ன சின்ன கவலையை சொன்னால் அவளுக்கு மனசு வலிக்கும். ஆனால் இருவருமே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டு. ஒரு நாள் மாலை நேரம் காலேஜ் டெரஸில் விண்டோஸில் பார்க்குறாங்க. காற்றுக்கு லேஸாக ஆடிட்டுருக்கு. சன் செட் ஆகிற டைம். இருவரும் காமாக இருக்குது. அது சன்செட் கவர் பண்ணிகிட்டு இருக்கு. அவன் பேச ஆரம்பிக்கிறான். நித்யா, உன்னோட லைஃப்பில் எது முக்கியம்? அவள் சிரிச்சிட்டே சொல்கிறான். வேற என்ன, பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக இருந்தால் போதும். பீப்புளை விட்டு லீவ் ஆகாமல் இருந்தால் போதும். உன்ன மாதிரிக்கு நல்ல பீப்புளை அப்படின்னு சொல்கிறான். அவன் சும்மா சைலண்ட்டாக இருக்கிறான். அந்த சைலண்ட்டு தான் அவன் உள்ளே இருந்த உண்மையை வெளிவைக்க முயற்சி பண்ணுது. அவள் கேட்குறா, நீ எப்படி குவைட்டாக இருப்பியா அப்படின்னு. அவன் மெதுவாக, நீ இல்லாமல் இருந்தால் எனக்கு ஏதோ லைஃப் எம்ப்டியாக இருக்கிற மாதிரிக்கு ஃபீல் ஆகுது. அவள் சிரிச்சிட்டே சொல்கிறா, என்ன ட்ராமா பண்ணுறியாடா அப்படின்னு. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு டவுட்டு, ஒரு உண்மை அவளுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. மழை கொட்ட ஆரம்பிக்குது. லைட் மழை தான். அவங்க இருவருமே ஓடலை. அந்த மழையில் நனைஞ்சிட்டு இயற்கையை ரசிச்சிட்ருக்குறாங்க. அந்த நேரம் அவளை பார்க்குறான். அவளை பார்க்குறான். வேர்ட்ஸ் இல்லை, ஆனால் ஃபுல்லாக ஒரு ஃபீலிங்ஸ், ஹார்ட் ஃபுல்லாக ஏதோ பரவசமாக இருக்குது. அப்படியே ஒரு டான்ஸ் ஆடலாம் போல் இருக்குது அவங்க 2 பேர்த்துக்கும். அவன் மெதுவாக கேட்குறா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா இது அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு ஓகே, விஷயத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஆன்சர் சொல்ல முடியல. ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி போயிருச்சு. அந்த ஒரு செகண்ட் டைம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்குது. அவள் கண்களில் ஒரே கன்ஃப்யூசன். அந்த கொஷினை கேட்டுட்டு அவன் மனசில் ஒரே கரேஜாக இருக்குது. அவன் அருகே வர்றான். வந்துட்டு அவன் மூவ் ஆகலை. மலையில் நனைஞ்சிட்டே நிற்கிறான். அவன் மெதுவாக அவள் கையை பிடிக்கிறான். அந்த டச்லேயே அவளுக்கு புரிஞ்சு போயிடுது, ஓகே இது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டிருச்சு அப்படின்னு. அவனோட முகத்துக்கு அருகே வர்றான். ஒரு நொடி தயக்கம். ஆனால் மறுபடி தயக்கப்படாமல் அந்த மூமெண்ட் இருவருமே வாழ்க்கையோட நினைவாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அவன் மெதுவாக அவளோட நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்குறான். அந்த முத்தம் அவசரம் இல்லை, ஆசை இல்லை, ஆனால் பியூர் ஆஃப் ஃபீலிங்ஸ், ஃபுல் ஆஃப் லவ். அவள் கண்களை மூடிட்டா. அந்த ஒரு நொடி அவள் மனசு முழுக்க சேஞ்ச் ஆகிடுச்சு. அவள் கண்களை திறந்தாலும் அவள் சொல்லலை, இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அவனும் சிரிக்கிறான். நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு. அந்த நாள் முதல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருந்த இருவரும் லவ்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட லவ் ஒரு ப்ரப்போசலில் ஆரம்பிக்கலை, ஒரு பிக் டைலாக் இல்லை, ஒரு சைலண்ட் மொமெண்ட், ஒரு பியூர் முத்தம். அதுதான் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. சில நேரம் காதல் வார்த்தைகளால் வராது, ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ், ஒரு சின்ன மொமெண்ட், அதுதான் வாழ்க்கையை மாற்றிடும். நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்டோன்னே உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் நடந்த சம்பவம் ஞாபகம் வருதா? வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.